ஸ்கைடெக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், புது அப்டேட் வீடியோ தான். என்னடா இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இன்றைக்கி வந்து வீடியோ போடுறேன்னு அசிங்கமாக தெரியாது, புரியுது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் என்னோடய போஸ்ட்டுக்கு. மற்ற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் போஸ்ட்டில் போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் வீடியோ எடுக்க முடிஞ்சதுனால போஸ்ட்டில் போட்ட ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுறேன். ஏன்னா மற்ற கமெண்ட்டில் போட்டோன்னா டைம் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் கமெண்ட் போட்டு போஸ்ட் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. இப்போது வீடியோவில் போய் ஒரு கமெண்ட் போட்டால் போதும். இதை நான் இப்போ அவரோட நேம் தெரில, பிக்சர் போடுறேன். FTH அப்புறம் இன்னொன்று எழுதியிருந்தார், எனக்கு புரியல கரெக்டாக. ஏதோ சீட் கோட் நம்பரா இல்லாட்டி என்னென்னு. சரி, ஓகே, நம்ம அப்டேட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, நான் இப்போ உங்களுக்கு பிக்சர் போடுறேன். க்ரொக்கடைல் நம்ம வீட்டிலையே ஃபுல்லாக க்ரொக்கடைலாக, ஏதோ க்ரொக்கடைல் பார்க்க மாதிரி க்ரொக்கடைல் ஃபுல்லாக அலையுது. இந்த இது கோடி திக்கத்தில் கொண்டு வர போகிறாங்க. அதோட ரெண்டாவதாக நம்மளுக்கு க்ரொக்கடைல் பார்த்தாச்சு. அடுத்தது என்னது, மூவி தேட்டர் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் என்னதுன்னு மறந்து போச்சு. க்ரொக்கடைல் அப்புறமாக மூவி தேட்டர் அப்புறம் அந்த கோஸ்ட். இப்போ யார்கிட்டடா கேட்டிங்கன்னா என் தம்பிக்கிட்ட தான். ஏன்னா நான் மனதாலும் என் தம்பி மறக்க மாட்டான். ஆனால் நீங்கள் வந்து அந்த சீக்வன்ஸ் காண்டி வரணும், ஸ்டோரி காண்டி. இப்படி பிளாக்மெயில் பண்ணி தான் அவன் சொல்லவே செய்வான். என்னென்னா, நீங்கள் எத்தனை பேர் கிராணி விளாண்டுருக்கீங்கன்னு தெரில. அதில் அந்த கிராணி பாட்டியும் தாத்தாவும் நம்மளுக்கு கோஸ்ட் மோட் மாதிரி வர மாதிரி இருக்குது. வந்தால் கன்ஃபார்மாக ஊர் நம்ம நைட் மோடில் போட்டு போனோன்னா அவ்வளோதான், திகிலாக இருக்கும். திகில் நைட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, இப்போ எப்படி தேட்டர் கொண்டு வருதுன்னு பார்த்துடலாமா? தேட்டர் கொண்டு வரது ஈஸி. நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் எப்பயும் போல் ஒரு லிங்க் கொடுத்துருவேன். அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ எனக்கு இன்டர்நெட் இல்லாதனால என்னோட அம்மாவோட செல்ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டோம். இதோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ண தேவையில்ல. காப்பி பண்ண லிங்க்கை அப்படியே கொண்டு வந்து இன்டர்நெட்டில் இப்படி நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் அது இப்போ பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்டுன்னு வரும். ப்ளீஸ் வெயிட். இப்போ டைம் ஓடுதா, கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா பொறுமை தானே எல்லாம். ஓகே, இப்போ நம்ம வெளில வந்துட்டு ஓமிகா போச்சுடா. சரி, ஓகே, நம்மளால் ஏதோ ஒரு கேமுக்கு ஃப்ரீயாக இது கொடுக்குறாங்களே. எப்படியாச்சும் எனக்கு கொஞ்சம் 1000க்கு கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த நம்ம சப்ஸ்கிரைபரே யாராச்சும் போட்டாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன். 0 காசு. அப்புறம் வந்து நானுமே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன் ரைட்டா? ஓகே, ஆனால் என்ன, இதில் இன்டர்நெட் ஆனில் இருந்தால் கொஞ்சம் டைம் மட்டும் ரொம்ப ஸ்பீடாக ஓடிடுது. என்னாச்சு? ஸ்ட்ரக் ஆகிடுச்சே. எப்பா, இது ஏதோ சூப்பர் மார்க்கெட்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். கமான், இந்த தடவையாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் போடாதீங்க ப்ளீஸ். இது யாராச்சும் பெரிய யூடியூப் கண்டென்ட்டரோ இல்லாட்டி என்னோட்ட எடுத்துன்னு சொல்ல முடியாது, நானே இன்னொருத்தர்கிட்ட கண்டென்ட் வாங்கி தான் பண்ணுவேன். ஒருவேளை நீங்களும் இந்தியன் பைக்ஸ் போட்டு என்னப்பா வியூஸே வர மாட்டேங்குது எவனாச்சும் சொல்லன்னு பார்த்தா யார்கிட்ட கமெண்ட் போட்டு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னா கமெண்ட் போட்டாலே போதும். நான் உங்கள் கமெண்ட்டை ரீட் பண்ணி பார்க்கும்போதே
நீங்கள் அதில் இதான் என்னோடய யூடியூப் சேனல் லிங்க்கு. அதுக்குன்னு ஸ்பேம் லிங்க்லாம் போடாதீங்க. இப்படி கட் பண்ணி போகணும்னு சொன்னாங்க, அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக குதித்து பீச் வழியாக போக சொன்னாங்க. கரெக்டாக இப்படி அந்த பெரிய ரோடு வருதா, அந்த பெரிய ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கார் ஷோரூமுக்கு வந்துடும். அப்பா எவ்வளோ பெரிய இடம்! இது எப்படியா க்ரியேட் பண்ணுறீங்க நீங்களா? யாராச்சும் கொஞ்சம் இந்தியன் கேம் டெவலப்பர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளும் போட்டு தமிழ்நாடுன்னு தமிழ், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராச்சும், ஏன்னா இதை ஃபுல்லாக ஹிந்தி சைடு, நார்த் சைடு, அந்த மாதிரி சைடு ஆளுங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒருத்தர் சைட்லேயாச்சும் பண்ணலாம்ல. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இது வந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் தமிழ் டெவலப்பர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் செஞ்சு அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கப்பா. ஏன்னா அப்படியே நம்ம தமிழ்நாடு இது பார்க்கும்போது அப்படியே, ஏன்னா இது ஃபுல்லாக அந்த நம்ம இந்தியன் பைக்ஸ்ன்னு சொன்னாலும் இதில் யூஸ் பண்ணுற கேமிங்கு, பில்டிங்ஸு எல்லாம் கொஞ்சம் அமெரிக்கன் ஸ்டைலில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தமிழ் இது மாதிரி பழைய ஸ்டைல்லாம் எடுத்துப்பாங்களான்னு தெரில. கொஞ்சம் யாராவது, ஆனால் இது இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. ஓ, இப்படி இது என்ட்ரன்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 6 நிமிஷத்துக்கிட்ட ஆகிருக்கியே, எங்கடா என்ட்ரன்ஸு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானே இப்போ தான் வரேன், ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறதுனால காரே ஓட்ட வர மாட்டேங்குது. இதானா இல்லாட்டி அதானா? அதானா இதானா எதிரா சொல்லுங்கடா. இதுன்னு நினைக்கிறேன். இதில் எதுனே தெரிய மாட்டேங்குதே. இதான் நினைக்கிறேன். இதுவா இல்லைன்னா அவ்வளோதான், திருப்பியும் ஊராக சுற்றுற மாதிரி சுற்ற வேண்டியதான். கண்டுபிடிச்சிட்டேன். இதான் அந்த தேட்டர். இதே மாதிரி 2-3 பில்டிங்ஸ் இருந்தாலும் வரும்போது ஃப்ரண்ட்டில் கிரே கலரில் இருக்கும். பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னடா இது மொக்கையாக இருக்குது, இந்த கேமே மொக்கையாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இதில் இருக்கிற ரிசோர்ஸை வச்சு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க யூடியூபர்ஸ். சரி, ஓகே கைஸ், எல்லா இதையும் முடிச்சாச்சு. நாளைக்கு நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.